நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். மனோஜ், நான் சொன்ன தேதிக்குள்ள பணம் வரலன்னா இந்த வீட்ல இருக்க ஆளை தான் முதல்ல நான் தூக்குவேன். கையெழுத்து போடும்போது அவர் கையெல்லாம் நடுங்குச்சுரா. நீ ஏன்டா அவனை அடிக்க போற? அவன் அப்பாவை எப்படி மாட்டி விட்டுருக்கான் பாருங்க. ஏங்க நீங்க ஏன் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? ஆளை தூக்கிடுவேங்கிறான். கையெழுத்து போடலன்னா அவன் சும்மா விட்டுருவானா? முதல்ல அந்த ஆள் சொன்ன மாதிரி இவனை வீட்டை விட்டு வெளில அனுப்பியிருக்கணும். சொத்தை பிரிச்சு என் ஷேர் என்கிட்ட கொடுத்துருங்க. அவன் கடன் அடைக்கிறதுக்கு அப்பாவை பொறுப்பாக்கிட்டு சொத்தை பிரிச்சு கேட்டுட்டு இருக்கான். ஐயோ கடவுளே, ஏன் தான் இந்த வீட்ல இப்படி எல்லாம் நடக்குது? இந்த நேரத்துல உன்னை என் பிள்ளைக்கு கட்டி வச்ச அப்பத்துல இருந்து அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் நீ வந்த நேரம் தான். உன் கடனை நீ தான் பாத்துக்கணும். சொத்தை பிரிச்சா உன் பொண்டாட்டிய அதே ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவா. டாடி, ஏய், யாரா உனக்கு டாடி? எதுக்கு கிறிஸ்து அடிச்ச? ஒட்டும் இல்ல, உன்னையும் அடிப்பேன். என்னப்பா நீ கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு, என்னப்பா ஆச்சு? குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா எப்பவுமே நம்ம குடும்பம் பிரிஞ்சிட கூடாது. அதுக்காக தான் நானும் போராடுறேன். இருங்க, விடுங்க, சண்டை போடாதீங்க. விடுங்க முத்து. சொத்துக்கு சொன்னா உனக்கு எதையும் பிரிச்சு தர முடியாது. ஏய், எனக்கு ரைட்ஸ் இருக்கு, நான் கேக்குறேன். என்ன மீனா இது? நடுராத்திரியில வந்து கதவை தட்டி மிரட்டிக்கிட்டு இருக்க. ஏங்க, நான் ஒரு வைஃப்ங்க, நான் கேட்பேன். ரோஹிணி, அதுக்குதான் அவங்க வாயை மூடிட்டு இருக்காங்க. பேச வச்சிடாதீங்க. கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்ல, நம்ம ரோஹிணி தாங்க.